200 லிட்டர் வாட்டர், அப்புறம் 300 kg லீஃப். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஏர் டைட் க்ளோஸ் பண்ணி கீழே ஃபர்னஸ் இருக்கும், பாயில் பண்ணுவாங்க. இப்போ பாயில் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டீம் எல்லாம் மேலே வரும். அப்போ ஸ்டீமோட சேர்ந்து ஆயிலும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இந்த டேங்க்ல இருந்து அந்த டேங்க்கு டீவியேட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஸ்டீமும் ஆயிலும் அந்த டேங்க்கு போகும். அதில் கோல்டு வாட்டர் இருக்கும். இந்த பைப் வந்து ஸ்பைரல் பைப்பாக வந்து வெளியே வரும். ஓகே, அப்போ ஸ்டீம் எல்லாம் மெதுவாக கோல்டு வாட்டருக்குள்ளே பாஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகி கண்டென்ஸ் ஆகி மறுபடியும் தனியாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து ஸ்டீமும் ஆயிலுமா போகிறது அங்கே வாட்டரும் ஆயிலுமா வெளியே வரும். நீங்கள் இந்த வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ்டாக பார்த்தா ஆயில் வந்து மேலே மிதக்கும். ஆயிலுக்கு டென்சிட்டி கம்மி. அந்த மாதிரி மிதக்கிற ஆயிலை மட்டும் மேனுவலாக ஸ்கூப் பண்ணி செப்பரேட் பண்ணிடுவாங்க. அதோ இதில் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர், இதான் வந்து ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில். அதை மட்டும் எடுத்துருங்க. 300 கிலோ போட்டால் 3 லிட்டர் தான் வரும். 300 கிலோக்கு 3 லிட்டர், 3 to 4 லிட்டர்ஸ். இதில் விரல் டிப் பண்ணி வெளியே இந்த மாதிரி ரப் பண்ணி ஸ்மெல் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஸ்மெல் பண்ண போகிறேன்.